புக் செய்தது ஒரு ஆட்டோ. ஒரு சில ரூபாய்களுக்காக குடும்பத்தில் ஒருவரை இழக்கலாமா? ஒரு மூத்த வழக்கறிஞராக நான் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு பிரச்சினை குறித்து சட்டப்பின்னணியோடும் சமூக பொறுப்போடும் சில உண்மைகளை உங்களிடம் பேச விரும்புகிறேன். இன்று தமிழகத்தின் பெரும்பாலான தெருக்களில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆட்டோக்கள் வலம் வருகின்றன. வெறும் 10 அல்லது 20 ரூபாய் குறைவாக இருக்கிறது என்பதற்காக நாமும் அந்த ஆப்ஸ் நாடிச் செல்கிறோம். ஆனால் அந்த சிறு லாபத்திற்கு பின்னால் நாம் எவ்வளவு பெரிய ஆபத்தை விலை கொடுத்து வாங்குகிறோம் என்று யோசித்து பார்த்தீர்களா? நம் வீட்டு பிள்ளை vs முகம் தெரியாத நபர் உள்ளூர் ஆட்டோ அண்ணன்கள், உங்கள் தெருமுனை பகுதி ஆட்டோ ஸ்டாண்டிலோ பல வருடங்களாக ஆட்டோ ஓட்டுபவர்கள். அவர்கள் உங்களின் குடும்பத்தில் ஒருவராக மாறியிருப்பார்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப, இரவு நேரத்தில் வயதானவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல நாம் இவர்களைத்தான் நம்புகிறோம். இவர்களின் வீடு எங்கே இருக்கிறது, இவர்களின் குடும்பம் என்ன என்பது நமக்கு அக்குவேறு ஆணிவேராக தெரியும். கார்ப்பரேட் ஆப் ஓட்டுநர்கள் மொபைல் ஸ்கிரீனில் தோன்றும் ஒரு முகம். அவர்கள் எந்த ஊர், அவர்களின் பின்னணி என்ன, அவர்கள் இதற்கு முன் என்ன குற்றப் பின்னணி கொண்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சில ரூபாய்களை சேமிக்க முகம் தெரியாத ஒருவரிடம் நம் குடும்ப பெண்களையும் குழந்தைகளையும் ஒப்படைப்பது எந்த விதத்தில் நியாயம்? சட்டபூர்வமான பாதுகாப்பு யாருக்கு இருக்கிறது? ஒரு வழக்கறிஞராக நான் கேட்கிறேன், ஆப்களில் வரும் ஓட்டுநர்களின் பின்னணி முழுமையாக சரிபார்க்கப்படுகிறதா? வெளியூர்களில் இருந்தோ அல்லது வெளிமாநிலங்களில் இருந்தோ வந்து தற்காலிகமாக எடுத்துக்கொண்டு ஆட்டோ ஓட்டுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் மீது ஏதேனும் சட்ட வழக்குகளோ அல்லது குற்றப் பின்னணியோ இருக்கிறதா என்பதை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வெறும் ஆன்லைன் ஆவணங்களை வைத்து மட்டுமே 100 விழுக்காடு உறுதி செய்ய முடியாது. எதிர்பாராத விதமாக ஏதேனும் அசம்பாவிதம், அநாகரீகமான நடத்தை அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் அந்த நிறுவனம் நாங்கள் வெறும் இடைத்தரகர்கள் மட்டுமே என்று கூறி சட்டத்தின் பிடியிலிருந்து மிக எளிதாக கைகளை கழுவிவிடும். அப்போது நீங்கள் யாரை தேடி போவீர்கள்? ஆபத்து காலத்தில் உதவும் உள்ளூர் உறவுகள். உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் நீங்கள் பயணிக்கும் போது தவறுதலாக நகையையோ பணப்பையையோ அல்லது மொபைல் போனையோ தவறவிட்டால் அவர்கள் அதை அடுத்த நாளே உங்கள் வீடு தேடி வந்து ஒப்படைத்த பல நெகிழ்ச்சியான சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் கார்ப்பரேட் ஆப்பிள் பொருட்களை தவறவிட்டால் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு அவர்கள் பதில் அளிப்பதற்குள் போதுமென்றாகிவிடும். பல நேரங்களில் பொருட்கள் கிடைப்பதே இல்லை. என் அன்பு மக்களே, சிந்தியுங்கள். உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்கள் வெறும் தொழிலாளிகள் அல்ல, அவர்கள் நம் சமூகத்தின் காவலாளிகள். நம் பகுதியில் வெயில் மழை பாராமல் பல வருடங்களாக உழைத்து நம் சுக துக்கங்களில் பங்கெடுக்கும் நம் பகுதி ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை சில ரூபாய் லாபத்திற்காக நாம் சிதைக்க வேண்டுமா? கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதலில் விலையை குறைத்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து உள்ளூர் சந்தையை அழிப்பார்கள். அதன் பிறகு அவர்கள்தான் விலையை நிர்ணயிப்பார்கள். அன்று நம்மிடம் பேசவோ நியாயம் கேட்கவோ உள்ளூர் ஆட்டோக்கள் இருக்காது. விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே, பணத்தை விட நம் குடும்பத்தின் பாதுகாப்பும் நம்மை சுற்றி வாழும் உழைப்பாளர்களின் வாழ்வாதாரமுமே முக்கியம். இனி உள்ளூர் ஆட்டோக்களை ஆதரிப்போம். முகம் தெரியாத ஆப்களை நம்பி ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீர்கள்.